மௌக்லி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் ஹீரோ பேர் வந்து கிருஷ்ணா. அப்படி கிருஷ்ணா வந்து ஒரு அனாதை. ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போதே அவரோட அப்பா அம்மாவை வந்து அவர் இழந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அப்பா அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கும்போதே ஒரு புலி அவரை தாக்கி அவர் வந்து அந்த இடத்துலையே இறந்து போகிறாரு. அப்போத்துலேருந்து ஹீரோக்கு அந்த காடு தான் அவரோட வீடு. அந்த காட்டில் இருக்கிற மிருகங்க இவரோட குடும்பம், சொந்தம் எல்லாம். அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு படம் ஷூட்டிங் ஒன்று நடக்குது. அந்த ஷூட்டிங்க்கு இவர் போய் அந்த ஹீரோங்களுக்கெல்லாம் இந்த டூப் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் காசை சம்பாரித்து இந்த மாதிரி இவரோட லைஃப் போயிட்டுருக்கு. அப்படி அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஷூட்டிங் நடக்குது. அப்போ அந்த குரூப்பில் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஹீரோயின் இருக்காங்க. அப்படி ஹீரோயினுக்கு காது கேட்காது, பேச்சும் வராது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ரொடியூசருக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு லவ் வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் ஹீரோவை வந்து லவ் பண்ணுறாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இதில் இந்த படத்தோட வில்லன் அப்போ தான் இந்த படத்துக்குள்ளே வராரு கதைக்குள்ளே. அவர் எப்படின்னா இந்த பொண்ணுங்களை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட தப்பாக நடக்கக்கூடிய ஒரு டைப் அவர். அப்படி ஹீரோயினை பார்த்த உடனே இவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து முயற்சிகளை பண்ணுறாரு. இதில் ஹீரோ, இந்த வில்லன், இதை ப்ரொடியூசர், இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைங்க, சம்பவங்கள்லாம் என்ன இதுக்கப்புறம் இந்த படத்தில் அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் வில்லன், ஃப்ரெண்ட் அப்படின்னு இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த எமோஷ்னல் போர்ஷன்ஸ் அப்படின்னு இதெல்லாமே ஒரு சில இடங்களில் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சில இடங்களில் ஆவரேஜாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹீரோ வில்லனோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது. அதாவது இப்போ ஒரு போலீஸ் பவர் ஒரு பக்கம் அப்படின்னா, காட்டுலேயே வளர்ந்த ஹீரோவோட அந்த காட்டு பவர் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ஓரளவுக்கு இந்த படத்தில் அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. எப்படின்னா இப்போது இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடும்போது அந்த காட்டுக்குள்ளே இந்த வில்லன் வந்து போலீஸோட நிறைய போலீஸுங்களோட வரான். அப்படி வரும்போது அந்த காட்டுக்குள்ளே இந்த பாம்புங்களை விட்டு விளையாடுறது, அப்புறம் இந்த ட்ராப்பை செட் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. எனக்கு இந்த படத்தில் நெகட்டிவாக ஃபீல் ஆன விஷயங்க அப்படின்னா, இந்த படத்தில் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் நம்மளே அதை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதுவாக இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, இப்போது வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு ஈக்குவலாக ஹீரோவும் இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் ஹீரோவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் வில்லனை விட கொஞ்சம் டம்மி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வில்லனை வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க ரொம்பவே. அதுதான் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர இந்த படத்தில் எனக்கு பெருசாக எதுவும் தோணலை, பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும். ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் அதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். உங்களுக்கு வேறு எதுவும் நல்ல படம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.